இந்த பால்ல பாதாம், பிஸ்தா, முந்திரின்னு எல்லாமே மிக்ஸ் பண்ணிருக்கேன். வேஸ்ட் பண்ணாம குடிங்க. ஏன் அதான் அமைதியா இருக்கீங்க? வெக்கம்மா? நான் என்ன அடுத்தவளா? உங்க பொண்டாட்டி தானே, அப்புறம் என்ன? வெக்கப்படாம குடிங்க. குடிங்க தான், குடிங்க ப்ளீஸ். அத்தான் நான் உன்னை பாராட்டினது நீ என் பாட்டியை சமாதானப்படுத்தினதுக்கு மட்டும்தான். மற்றபடி உன்னை நான் ஒய்ஃபை ஏற்றுக்கிறேங்கிற ஐடியாலாம் எனக்கு இல்லை. தேவையில்லாமல் அதையும் இதையும் போட்டு குழப்பிக்காத. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, நீ எப்போ உங்கள் அக்கா தென்றல் மாதிரி எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப நேர்மையான பொண்ணுன்னு எனக்கு உன் மேலே நம்பிக்கை வருதோ அப்போதான் நான் மனப்பூர்வமா உன்னை என்னோட ஒய்ஃபை ஏற்றுப்பேன். அது வரைக்கும் நம்ம அடுத்தவங்களுக்கு மட்டும்தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். மற்றபடி நம்ம வேற வேற தான். குட் நைட். சீக்கிரம் படு. சாரதா, சாரதா. சுகந்தி, எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன். எத்தனை வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். சித்துலாம் எப்படி இருக்கான்? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் சுகந்தி. ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. வெயிட்ட வச்சுட்டு நின்னுட்டு இருக்க. ஐயோ சாரி சாரி, குடு உட்காரு. ரொம்ப நேரம் டிராவல் பண்ணதால டயர்டா இருக்கு. ஆமா. அப்புறம் சுகந்தி, எங்க சித்துவ காணோம்? அவன் ஆபீஸ் விஷயமா கோயம்புத்தூர் வரைக்கும் போயிருக்கான். நீ இரு, நான் உனக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் வேண்டாம், பேசிட்டு போ. ரொம்ப நாளுக்கு அப்புறம் உன்னை பாத்திருக்கேன். சொல்லு சுகந்தி, என்ன திடீர்னு சென்னைக்கு வந்திருக்க? அது செக்ரட்டரியேட் ஆபீஸ்ல ஒரு வேலை இருந்தது. ஒரு நாள்ல முடிக்க வேண்டிய வேலை. இங்க வந்து பார்த்தா அது 10 நாள் ஆகும் போல இருக்கு. சரி, ஹோட்டல்ல தான் ரூம் எடுத்து தங்கலாம்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு பொம்பளை 10 நாள் எல்லாம் ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்குனா நம்ம ஊரை பத்தி தெரியும்ல, ஏதாவது தப்பா பேசுவாங்களோன்னு தான் பயமா இருக்கு. என்ன பேசுற நீ? நான் இங்க இருக்கும்போது நீ ஏன் போய் ஹோட்டல்ல தங்கணும்? நாம என்ன அப்படியா பழகிருக்கோம்? நீ இங்கேயே தங்கிக்க சுகந்தி. அதுக்கு இல்ல சாரதா, ஏதோ 1 நாள் 2 நாள்னா தங்கலாம். 10 நாள் தங்குறதுன்னா இதுல எனக்கு என்ன சிரமம் இருக்கு? நீ எத்தனை நாள் வேணாலும் தங்கிக்க. இது உன் வீடு மாதிரி. இன்னும் சொல்ல போனா வர 25ஆம் தேதி என் பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். ஓ, ஊருக்கு வந்து உங்க எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்து அழைக்கலான்னு நினைச்சேன். நல்ல வேளை, அதுக்குள்ள நீயே வந்துட்ட. கல்யாணம் வரைக்கும் நீ இங்கேயே இருந்து கூட மாட எனக்கு ஒத்தாசை பண்ணி கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டு அப்புறம் பொறுமையா ஊருக்கு போ சுகந்தி. எனக்கு சொல்லவா வேணும் சாரதா? உன் பையனோட கல்யாணம் என் பையனோட கல்யாணம் மாதிரி எப்படி இருந்து முடிச்சு கொடுத்துட்டு போறேன்னு மட்டும் பாரு. ஆமா, உங்க மாமியார் ஆண்டாள் அம்மாவும் நீயும் இப்போ பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லல்ல, சமரசமா தானே போறீங்க?
எப்படி சமரசம் ஆகுறது? அவங்க கொஞ்சமாவது நல்லவங்களா மாறினாதானே. அவங்க இன்னும் எப்பவும் போல அதே வில்லித்தனத்தோட தான் இருக்காங்க. என்ன சாரதா இப்படி சொல்லிட்ட? சித்துக்கு கல்யாண வயசு வேற வந்துருச்சு. இப்பயாச்சும் கொஞ்சம் இறங்கி வந்து பேசலாம்ல. எங்க இறங்கி வர்றது? அவங்களுக்கு என்ன மட்டும் பிடிக்காதுன்னு இல்ல, சித்துவையும் சுத்தமா பிடிக்காது. ஐயோ, அப்படியா? ஆமா சுகந்தி, என்ன இருந்தாலும் என் பையன் அவங்க பேரன் தானே. அந்த நினைப்பு கொஞ்சம் கூட இல்லாம என்ன பழி தீக்கிறதுக்காக எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்தி காட்டுறேன்னு என்கிட்டயே சவால் விட்டுருக்காங்கன்னா பாத்துக்க. ச்சே, என்ன ஒரு மனுஷி அவங்க! இத்தனை வருஷம் ஆகியும், அதுவும் சொந்த பேரனோட கல்யாணம் ஆகுற டைம்ல கூட கொஞ்சம் கூட இறங்கி வந்து பேசலன்னா எப்படி? அவங்க கடைசி வரைக்கும் மாறவே மாட்டாங்க. அவங்க மாறுற ஜென்மமும் கிடையாது. சரி சாரதா, நீ ஒன்னும் கவலைப்படாத. என்ன, உன் பையனோட கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அதையும் மீறி உன் மாமியார் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், அவங்கள நான் பாத்துக்கிறேன். அவங்க பேச்சு விட சுகந்தி. வா தென்றல். சுகந்தி, இவதான் என் பையனை கட்டிக்க போற பொண்ணு. பேரு தென்றல். ஓ, இவதான் அந்த தென்றலா? இவ கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு தான் ஆண்டாளம்மா நம்மள இங்க வர வச்சிருக்காங்களா? சுகந்தி, என்ன அப்படி பாக்குற? தென்றல், மகராசி ஆகிற. என்ன ஊர்க்கண்ணு உன் மேல? உன் பேரை போலவே ரொம்ப அழகாதான் இருக்கா உன் மருமக. சித்துக்கு ஏத்த பொண்ணுதான். அத்தை, இவங்க இவ என் ஃப்ரெண்டு, ஊர்ல இருந்து வந்திருக்கா. பேரு சுகந்தி. இரு இரு இரு, பாக்கிய தென்றல் கிட்ட நானே சொல்லிக்கிறேன். நான் ஊர்ல விவோவா இருக்கேன். இங்க சென்னையில செக்ரட்டரியேட் ஆபீஸ்ல ஒரு வேலையா வந்த இடத்துல ஒரு 10 நாள் தங்குற மாதிரி இருக்கு. அதான். சரி, உங்க அத்தை என்னோட ஃப்ரெண்டு, அவங்கள பாக்கலான்னு வந்த இடத்துல உன் கல்யாண விஷயத்த சொன்னாங்களா. இப்போ இங்கேயே இருந்து உங்க கல்யாணத்தை எல்லாம் முடிச்சு வச்சதுக்கு அப்புறம் தான் ஊருக்கு போவேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் ஆண்டி. சரி சுகந்தி, நீ தென்றல் கூட பேசிட்டு நான் போய் உனக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். அத்தை இருங்க அத்தை, நானும் வரேன். ஆண்டி, நீங்க உள்ள போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க, நான் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரி, ரூம்? சுகந்தி, மேல லெஃப்ட்ல ஒரு ரூம் இருக்கு, அதான் கெஸ்ட் ரூம். நீ அங்கேயே தங்கிக்க. சரி, வா, நானே உனக்கு ரூம் காட்டுறேன். இருக்கட்டும், மேல லெஃப்ட்ல சொல்லிட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன். நீ போய் காஃபி எடுத்துட்டு வா. போ. வா நான் தென்றல். போறேன். நான் எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியாம இவளுங்க நம்மள இப்படி உபசரிக்கிறாங்களே. இதுக்காக சீக்கிரமே ரொம்ப வருத்தமும் பட போறாங்க. ஆடா, வணக்கம்மா. அம்மா, இங்க எங்களை சந்திச்சாலே ரொம்ப முக்கியமான விஷயமா தான் இருக்கும். என்ன விஷயம் சொல்லுங்கம்மா. இந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு தெரியுதா? இந்த பொண்ணு தானே உங்க பேரன் கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஆமா, பேரு நிலா. தெரியுமா? இவளை நீங்க யாருக்கும் தெரியாம கடத்தணும். ஏய், கடத்துறது மட்டும் இல்ல, ஆளையே காலி பண்ணணும். அம்மா, இந்த பொண்ணு உங்க வீட்டு மருமக. இந்த பொண்ணு எதுக்கு? இவ என் வீட்டு மருமகங்கிறது நீ சொல்லித்தான் எனக்கு தெரியணுமா? நான் சொல்றத உங்களால செய்ய முடியுமா முடியாதாங்கிறத மட்டும் சொல்லுங்க. என்னடா, பண்ணிடலாமா? முடியுமா? கருப்பையா, நீ போ. இந்தா, இது அட்வான்ஸா வச்சுக்கோ. இவளை எப்ப கடத்தணும், எப்ப இவ கதையை முடிக்கணுங்கிறத
நான் அப்புறமா சொல்றேன். சரிங்கம்மா. இப்ப கிளம்புங்க. வரோம்மா. வரமா வரோம். எங்க போனா? இங்கதான் இருக்கானா? மச்சான், என்னடா நைட்டு நான் தூங்க போகும்போது இதே இடத்துல தான் உட்கார்ந்து இருந்தேன். இப்ப நான் தூங்கி எந்திரிச்சு வந்து பாக்குறேன், இப்பயும் இங்கதான் உட்கார்ந்துருக்க. ஆமா, நைட்டு நீ தூங்குனியா இல்லையா? எப்படா தூங்க முடியும்? தூக்கம் இல்ல, ஒண்ணும் இல்ல. என்னாச்சு மச்சான், ஏன் தூங்கல? எல்லாம் அந்த சிவானி மேடமால தான். சும்மாவே இருக்க மாட்டேன்றாங்க. நைட்டு வீடியோ கால்ல தென்றல்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது எனக்கு இவங்க தேவையில்லாம வந்து ஐஸ்கிரீம் ஊட்டி விடுறாங்க. தென்றலை வேற வெறுப்பேத்தி விட்டாங்க. அந்த கோவத்துல தென்றல் என்கிட்ட பேசவே மாட்டேன்றாங்க. ராத்திரியில இருந்து இப்போ வரைக்கும் நானும் தென்றலுக்கு எத்தனையோ தடவை கால் பண்ணி பார்த்துட்டேன் தெரியுமா? அவங்க போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அவங்களுக்கு நான் கால் ட்ரை பண்ணி என் போனோட சார்ஜே காலி ஆயிடுச்சு. சரி, கவலைப்படாத மச்சான், தென்றலே சமாதானமாயி உனக்கு கால் பண்ணுவா பாரு. அது எப்படா இவ்வளவு உறுதியா சொல்ற? நண்பன் உடையான் படைக்கு அஞ்சான். டேய், அத தம்பி உடையான்னு சொல்லுவாங்கடா. ஐயே, டேய், அதையே எத்தனை வருஷம் தான்டா சொல்றது? அதனாலதான் நான் அதை அப்படியே மாத்தி சொன்னேன். இந்த பாரு, நீ ஒன்னும் கவலைப்படாத மச்சான். நான் நைட்டே தென்றலுக்கு போன் பண்ணி உன் மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி சமாதானப்படுத்தி வச்சிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல தென்றல் கிட்ட இருந்து உனக்கே கால் வரும் பாரு. டேய், போடா. பாத்தியா, நான் சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள தென்றலே உனக்கு கால் வாய மூடு. பண்ணிருச்சு. பேசு. தென்றல் தானே? டேய், சிவானி மேடம் தான்டா கூப்பிடுறாங்க. ஐயோ, காலையில எனக்கு அப்ப எதுக்குடா காலங்காத்தால உனக்கு கால் பண்றா? நைட் உனக்கு கடுப்பேத்துறது பத்தலையாமா? ஹலோ சித்து, இங்க நம்ம ஆபீஸ் பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக வந்தோமா இல்ல பிக்னிக் வந்தோமா? என்னாச்சு மேடம்? என்ன ஆச்சா? இப்ப டைம் என்ன ஆகுது? டைமா? வாட்ச் இங்க இருக்கு. ஷார்ப்பா 10 o'clock நாம ஆபீஸ்ல இருக்கணும். ஆனா நீங்க இவ்ளோ நேரம் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம அந்த சோம்பேறி சிறுத்தை கூட சேர்ந்து நல்லா தூங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல மேடம், அது வந்து பேசாதீங்க. இன்னும் 2 நிமிஷத்துல நீங்க 2 பேரும் ரெடி ஆகி கீழே ரிசப்ஷனுக்கு வரலனா அவ்வளவுதான். உனக்கு அவ்வளவுதான். என்னடா பண்றது? கிளம்புடா பக்கி. கிளம்பவா? இப்படி திடீர்னு கிளம்ப சொன்னா எப்படா கிளம்புறது? டவல காணோம். டேய், சீக்கிரம் வாடா. ஹலோ தென்றல், நாங்க இப்போ ஆபீஸ் வேலையா இருக்கோம். அப்புறமா கூப்பிடுறேன், ஓகே? ஏன் ரொம்ப பிஸியோ? என்கிட்ட பேச கூட உனக்கு டைம் இல்லையா? ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நானும் சிறுத்தையும் ஹோட்டல்ல இருந்து கிளம்ப கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம். அதனால சிவானி மேடம் எங்க மேல பயங்கர கோபத்துல இருக்காங்க. அவ சிரிச்ச மாதிரி இருந்தாலே மூஞ்சி கடுகடுன்னு தான் இருக்கும். இப்ப கோவத்துல வேற இருக்காளாக்கும், விளங்கிடும். யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கீங்க? அது தென்றல் மேடம். ஆபீஸ் வர்க்ல இருக்கும்போது உங்களுக்கு ரொமான்ஸ் கேக்குதா? போனை கட் பண்ணுங்க. சாரி மேடம். எங்க மேடம் திட்டுறாங்க. நான் ஒர்க்கை முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்றேன். பை பை. இந்த சிவானில ஒரு மனுஷின்னு இவளுக்காக நானும் சித்துவும் பயப்பட வேண்டி இருக்கு பாரு. ச்சே. பரவாயில்லையே, நாம சீரியஸா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாதான் சித்து நம்ம கண்ட்ரோல்ல இருப்பார் போல இருக்கே. அப்ப இங்க இருந்து சென்னை போற வரைக்கும் இப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். வாங்க மேடம்.
இறங்கி மேடம். சார் Welcome, தான் madam. இருப்பீங்களா? ஹலோ Welcome, sir. ஹாய் கமேஷ். இந்தாங்க மேடம். தேங்க் யூ. ஹே சித்து ஆர்ஜே ஹாய். ஹலோ சார். அண்ட் ஹே சிறுத்தை அட்மினிஸ்ட்ரேஷன். ஹலோ சார். வாங்க மேடம், உள்ள போலாம். இந்த மச்சான் நீ வச்சுக்க. நீங்க 2 பேரும் ஸ்டெப்ஸ்ல போயிடுங்க. ஓகே சார். போங்க. வாங்க மேடம். ஹாய் எவரிபடி. ஹாய் சார். மேடம் சிவானி. ஹாய் மேடம். நம்ம சென்னை எஃப்எம் ஓட சிஇஓ. ஹாய் ஹலோ. சார் பேரு சித்து, ஃபெமிலியர் ஹாய். ஆஜே. ஹாய். சார் பேரு சிறுத்தை, அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஸ்டாஃபா இருக்காரு. சிறுத்தை உங்களுக்கு தான் நிறைய இருக்குல்ல. ஷட் அப். நான் உங்க எல்லாரையும் மீட் பண்ணதுல ரொம்ப Thank you, சந்தோஷமா thank இருக்கு. you, madam. அண்ட் 8 o'clock நீங்க பண்ற அந்த ஷோ ரொம்ப நல்லா இருக்கு. இப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஓகே மேடம். இந்த மாதிரிலாம் நீங்க இன்னும் நிறைய நல்ல ஷோஸ் எல்லாம் பண்ணணும். ஏய் ஓகேவா? மேனேஜர். மேடம், இவர் தான் பில்டிங் ஓனரோட செகண்ட் ஒய்ஃபோட சன் பரத். இவருடைய பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க. ஓகே, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க உங்க சரி. வர்க்க கண்டினியூ நீங்களா பண்ணுங்க. போய் தேங்க் யூ மேடம். ஏய் உனக்கு எத்தனை முறைடா சொல்றது? எங்கடா எனக்கு சேர வேண்டிய பணம்? சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். உங்க விஷயம் பேசுறதுக்கு தான் மேடம் சென்னையில இருந்து வந்திருக்காங்க. வாங்க சார், உள்ள ரூம்ல போய் பேசலாம். ஏய் எனக்கு பணத்தை குறானா என்னமோ மேடம் கீடம்னு சொல்லிட்டு இருக்க. யாரா இருந்தா எனக்கு என்னடா? சார் ப்ளீஸ் டோன்ட் ஷவுட். இது ஆபீஸ். இங்க எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? உங்க ப்ராப்ளத்தை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னு உட்கார்ந்து பேசலாம். ஏய் என் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண நீ யாரடி? பிரதர் ஒரு நிமிஷம். சித்து இது என் அப்பனோட பில்டிங்கு. அந்த ஆளுக்கு நான் 2வது பொண்டாட்டிக்கு பிறந்த பையனா இருந்தாலும் அவரோட சொத்துல எனக்கும் சரி பாதி பங்கு இருக்கு. ஆனா இந்த பில்டிங்கோட லீஸ் அக்ரிமெண்ட்ல உன் கம்பெனிக்கார ஏன் பேரு சேர்க்கல. மாசம் மாசம் எனக்கு சேர வேண்டிய வாடகை பணத்தையும் தர மாட்டான். எனக்கு இப்பவே பணம் வந்தாகணும். சார் அத பத்தி பேசதான் வந்திருக்கோம். வாங்க உட்கார்ந்து பேசலாம். ஏய் இது என் பில்டிங்கு. நான் எங்க வேணாலும் நிப்பேன். நான் எதுக்குடி உள்ள வரணும்? எனக்கு இங்கேயே பணத்தை செட்டில் பண்ண சொல்றீ. ஏய் பணத்துக்குறா, பணத்துக்குடு. சட்டையில இருந்து கை சார், எடுங்க. சார், சார் சொன்னா கேளுங்க. சொல்லுங்க, குடுறான்றா? விடுங்க. சார் பேசலாம். பணத்தை குடுறான்னு சார், சொல்லிட்டே சொன்னா கேளுங்க இருக்க. சார். ஏய், சட்டையில இருந்து பணத்தை கை எடுங்க குடுறா. சார். இவரு பொறுமையா ஓடிங்க இருங்க இருந்து. சார். ஏய், உங்களுக்கு அந்த பணத்தை நான் வாங்கி தரேன் சார். கொஞ்சம் பணத்தை பொறுமையா குடுறா. இருங்க ப்ளீஸ். ஓடின்றா. போடி. ஐயோ மேடம். ஏய் பணத்தை குடுறான்னு உன்கிட்ட சொல்லிட்டே இருக்கேன். என்னடா? என்ன மேடம் இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்னமோ அவங்களே தள்ளி விட்டுட்டு இருக்க. ஏண்டா என்ன அடிச்சியா? என்னாச்சு மேடம்? சார் விடுங்க சார். விடுங்க சார். மேடம் சித்து சார் சொன்னா கேளுங்க சார். ஏய் என் பில்டிங்ல இருந்துட்டு என்ன அடிக்கிறீங்களா? இருங்கடா, உங்க அத்தனை பேருக்கு நான் யாருன்னு காட்டுறேன்டா. டேய் மரியாதை போயிடு. மச்சான் டேய்ங்க பாருடா. மேடம் 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 என்னாச்சு? ஐயோ மேடம். ஏய் யாரா ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுங்க. ஒரு நிமிஷம் மேடம். பேண்ட் எடுத்துட்டு வாங்க. பேண்ட் என்ன சார்?